வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கேப்சிகம் பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து லைட்டாக வறுபடட்டும். உளுந்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் அரை டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சோம்பு சீரகமும் வறுபட்டு உளுந்தும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இது கூட 4 ஸ்லைஸ் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் போயிடுச்சு. கலரும் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுறலாம். இப்போ ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸான பவுடராக அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். அடுத்து குடமிளகாவோடு சேர்த்து வதங்கும். அடுத்து இது கூட 1/4 கிலோ குடமிளகாவை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவை வந்து ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். ஓரளவு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து எனக்கு 3/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. குடமிளகால இருந்தும் தண்ணி வெளியில் வரும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லையே வதங்கிட்டு இருக்கட்டும். குடமிளகா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இனிமே மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. குடமிளகா வந்து கரெக்டாக வெந்துடும். இன்னொன்று, குடமிளகா வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது. வெந்ததுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓப்பன்லேயே வச்சு சிம்லேயே 2 நிமிஷம் வந்து குடமிளகா வெந்துருச்சு. குடமிளகாவோட கலரும் மாறலை, கரெக்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம கோர்ஸாக அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். பொடியை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடணும். பொரியல் நல்லா வாசனையாக இருக்குது. நம்மளுடைய டேஸ்டான குடமிளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. குடமிளகாய் தக்காளி கறி பண்ண போகிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் இந்த அளவு சேர்த்தா தான் இந்த கறி வந்து நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும், அது வரையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்தாச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளியை வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. 1/4 கிலோ குடமிளகாவை இந்த மாதிரி பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் கலர் கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கும் போது வேறு உப்பு சேர்த்தோம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தண்ணியே சேர்க்காம தான் செய்யணும். நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால
அந்த தக்காளியில் உள்ள ஜூஸே இது வதங்குறதுக்கு போதும். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இந்த தக்காளியோடு சேர்ந்து குடமிளகா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. குடமிளகா வேகமாகவே வெந்துடும். ரொம்பவும் குடமிளகா வேகக்கூடாது. ஓரளவு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தூள் சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு அது கூட 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வாசனை பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. கரம் மசாலா தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். சிம்லையே வச்சு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த குடமிளகாயும் கரெக்டாக வெந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி குடமிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.